ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். இந்த ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி மிக மிக முக்கியமான ஒரு கிரக மாற்றங்களானது நடக்க போகுது. இந்த கிரக மாற்றங்கள் ஜனவரி மாதம் நடக்கிறதுனால பயங்கரமான மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜனவரியில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான பலனை நான் சொல்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. அது அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி. அதனால் நவக்கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றம் ரொம்பவே பயங்கரமானது என்று சொல்லலாம். இந்த மாற்றத்தினால நம்மளோட ராசிக்கு சில நேரம் நிறைய ஆபத்துக்கள் கூட வரலாம். அதிலிருந்து தப்பிப்பதற்கு பரிகாரங்களும் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதன்படி மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சுழற்றி அடிக்கிற மாதிரி செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் இவங்கெல்லாம் பயிற்சியாக போகிறாங்க. இவங்களுடைய கிரக பயிற்சிகள் தான் உங்களோட ராசிக்கு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அது என்ன தாக்கம், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோ மகர ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். இந்த 2025 ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் இந்த கிரக பயிற்சிகளால் நன்மைகள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத பாருங்கள். இந்த ஆண்டின் முதல் மாதம் உங்களுக்கு இப்படி இருக்கும் என்பது ஜோதிடர்கள் தெளிவாக கணிச்சிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மகர ராசிக்காரங்க உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் இதில் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அதாவது மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனும் அடைய முடியும். ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள்லாம் நடக்குதுன்னு சொன்னல, அதெல்லாம் என்னென்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஜனவரியோட 4ஆம் தேதி அன்றைக்கி புதன் லாபஸ்தானத்திலேருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பயிற்சி இதுதான். இந்த பயிற்சி தான் இந்த ஆண்டின் முதல் கிரக பயிற்சி. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 14 நாள் கழித்து நடக்க போகுது. 14 நாள் கழிச்சுன்னா கரெக்டாக ஜனவரி 14ஆம் தேதி அன்றைக்கி அயனசைன போகஸ்தானத்திலேருந்து சூரியன் ராசிக்கு மாறுறாரு. இது ரெண்டாவதாக நடக்கக்கூடிய இந்த ஆண்டின் கிரக பயிற்சி. அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி 18ஆம் தேதி. ஜனவரி 18ஆம் தேதி அன்றைக்கி கலஸ்தரஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது இந்த ஆண்டின் மூன்றாவது கிரக பயிற்சி. அப்புறம் நான்காவது கிரக பயிற்சி ஜனவரி 28ஆம் தேதி அன்றைக்கி நடக்க போகுது. 28ஆம் தேதி அன்றைக்கி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த ஒரு 4 கிரக மாற்றங்கள் தான் இந்த ஜனவரி மாதத்துக்கு இருக்குது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு கிரகநிலையே இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதன், அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன். இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதை எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன். உங்களுக்கான பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த மாதம் கிரக மாற்றங்களால் குடும்ப நிலைகளில் இருந்து வந்த தேக்க நிலை மாறி உற்சாகமானது பிறக்கும். ஃபஸ்ட்டே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு பலனானது சொல்லப்பட்டிருக்கு. அது பக்கம்
நீங்கள் எதிர்பார்த்தபடி பணம் மட்டும் கைக்கு வந்து செல்லும். நீங்கள் என்ன எதிர்பார்த்து ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாலும் அதில் பணம் தான் மெயினாக வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்க. அப்படி டார்கெட் பண்ண பணம் மட்டும் உங்கள் கைக்கு வந்து செல்லும். ஆனால் சேமிப்பதற்கு முயற்சி செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும். இல்லைனா பணம் எல்லாமே வந்தது செலவாகிக்கிட்டே போகும். அப்புறம் தொழில்ஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் குரு வலுவாக பார்க்குறாரு. இதனால் எதிர்ப்புகளையும் தடைகளையும் தாண்டி எல்லா இதுலேயுமே வந்து வெற்றி பெறுவது உங்களுக்கு அமையும். பேசப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் வந்து விலகும். அந்த சிக்கல்கள் விலகிறது உங்களுக்கு பெரிய வகையில் ஒரு ரிலீஃபை கொடுக்கும். பிள்ளைகள் கூட உங்களோட சந்தோஷத்தை வந்து நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தினால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே நிறைய பாண்டிங் ஆனது உருவாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த டைம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்காக நீங்கள் புதிதாக கடன்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கரெக்டாக எப்படி வாங்கணுமோ அந்த மாதிரி வாங்கி பலன் பெறுங்க. அப்புறம் அரசல் புரசலாக உங்களை கேலி பேசியவர்கள் கூட இப்போ உங்களுடைய தவறான போக்கை மாற்றிக்கொள்வாங்க. அவங்க தவறான போக்கள் கிடையாது. அவங்க உங்களை கேலி பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த தவறான போக்கை அவங்க மாற்றிக்கொள்வாங்க. இது உங்களுக்கு நேர்மறையான முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்கும். நேர்மறையான முன்னேற்றம் எந்த தடங்கள் வந்தாலும் சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அப்புறம் உங்களுடைய தெய்வ பலம் அத்தனை எதிர்ப்புகளையுமே வந்து சமாளிக்க முடியும். அதனால் தெய்வத்தை நிறைய நம்பி தெய்வ வழிபாடு வந்து இந்த டைம் செய்யுங்க. அப்புறம் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட முடிந்து ஓரளவு அதில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதில் நன்மைகள் கிடைக்கிறதுனால உங்களோட ராசிக்கு நிலம் மன சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்கி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து வாங்க முடியும். பெண்களுக்கு கூட உங்களுக்கு பண தேவைகள் எல்லாமே வந்து இந்த மாதம் பூர்த்தியாகும். பூர்த்தி ஆகிறத வைத்து ஆடை ஆபரணங்கள்லாம் உங்களுக்கு வாங்கி கொள்ளலாம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு விருதுகள் பல கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை நிரூபிச்சிங்கனாவே விருதுகள் கிடைக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உண்டு. அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் வந்து கிடைக்கும். அனுகூலங்கள் கிடைக்கும் போதே அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படுறது. அப்புறம் மாணவர்கள் கூட நீங்கள் தேர்வில் நல்ல தேர்ச்சி கிடைக்கும். மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய அவுட்புட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு இன்புட் நல்லா அதிகமாக போடுங்க. நல்ல ப்ரெசன்டபுளாக நீங்கள் போடக்கூடிய இன்புட்டுக்கு நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான அவுட்புட் வந்து கிடைக்கும். அதாவது தேர்வில் நல்ல தேர்ச்சியெல்லாம் வந்து கிடைக்கும். இப்படி மொத்தமாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் இந்த ஜனவரி பாசிட்டிவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நட்சத்திரத்துக்கு ஏற்ப டிப்ஸுகள் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உத்திராடத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிள்ளைகளுடைய கருத்து அறிந்து அதற்கேற்பார் போல் செயல்படுவது நன்மை தரும். மூத்த சகோதரர்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். ஸோ இதை நீங்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். அதனால் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நான் சொன்னது போல் செயல்படுங்க. அப்புறம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால் கூடுதல்கள் பொறுப்புகள் சேரும். கல்வியில் நாட்டமானது அதிகரிக்கும். கவனமாக படிக்கிறது நல்லது. எதிலும் எச்சரிக்கை வந்து தேவை. காரிய தடை தாமதம் வரலாம். எதிலும் சாதகமான பலன் கிடைக்க பொறுமையோடு இருங்க. குடும்ப பிரச்சனை தீரும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். இது திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அவிட்டமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால் ஒரு முறைக்கு பல முறை எதையும் ஆராய்ந்து பார்த்து செயல்படுவது நல்லது. பணவரவு ஏற்படும், ஆனால் வீண் செலவு ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும். பயணங்கள் போது வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைனா பிரச்சனை உங்களுக்கு தான். ஸோ இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க பரிகாரமாக பெருமாள் ஆலயத்தில் நிரஞ்சன தேங்காய் தீபம் ஏற்றுங்க. இதை செய்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் குறையும். ஸோ இது பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை மறக்காமல் செய்திருங்க. ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஜனவரியில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நம்ம வீடியோவில் போடக்கூடிய எல்லா தாள்களையுமே தெரிந்து கொள்ள, அதாவது நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை எல்லாம் நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக இதே போல் வேறொரு தாள்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதாவது இதே போல் இன்ட்ரெஸ்ட்டோடு வேற ஒரு தாள்களோடு வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.